ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பிளாக் தண்டர் வீடியோ வந்து லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, அதோட கண்டினியூட்டி தான் இது. தம்பி வந்து எடுக்க விடுவான்னு நினைக்கிறேன், அதனால இப்பவே நாங்கள் அதை கண்டினியூ பண்ணிக்கிறோம் செகண்ட் வீடியோ. ஆமாம், லாஸ்ட் டைம் அந்த ட்ரை ரைடு உள்ளே போகும்போது என்ன சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறத நிப்பாட்டியிருந்தேன். ஆக்சுவலாக அந்த ட்ரை ரைடுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா நான் எங்கள் அத்தை அந்த 2 பசங்களும் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டானுங்க. அபியும் கௌஷிக்கும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு பண்ணலான்ட்டு போனேன். பண்ணலான்ட்டு தான் போனேன், போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அக்காவுக்கு ட்ரெஸ் இல்லாதனால சரி இவங்களும் நான் எப்படி மாத்துறது, எனக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சு. நான் மட்டும் எப்படி மாத்திட்டு நிக்கிறது, ஈரத்தோட நிற்கும் போது எங்க அக்கான்னு சொல்ல மாட்டேன், அனிதன் பேரு சொல்லி தான் கூப்பிடுவேன். அப்படி தான் ட்ரெஸ் மாத்தாம நிக்கிறப்ப நான் எடுத்துட்டு வந்தேன். இருந்தாலும் எனக்கு விட்டுட்டு மாத்துறதுக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சு, அதனால நானும் மாத்திக்கவே இல்லை. அதை வந்தாங்க. வந்துட்டு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும், நான் வந்து ட்ரெஸ் மாத்தாம உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ஈரத்தோட வந்து எதுலையுமே ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. தெரிஞ்சிருந்தா மாத்திருப்பானான்னு தெரியல. ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு, எதுலயுமே பார்க்க முடியல அப்படின்ட்டு போகவே இல்லை, எதுவுமே போகல. ஆமா, அப்புறம் உள்ள போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ரோலர் கோஸ்டர் உள்ளதான் போலான்ட்டு பிளான் பண்ணி போனோம். ஏறும்போது 2 பேரு நீங்க வெட்டா இருக்கீங்க, உள்ள போகாதீங்க, ஷாக் அடிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டானுங்க. அப்புறம் பசங்க மட்டும் போலான்ட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா நீங்க மட்டும் போறீங்களா, நாம போலாமாடா நம்ம போலாமாடா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம். அப்புறம் திடீர்னு பார்த்தா மழை வந்துருச்சு. அது கரெக்டா அந்த மழை வரும்னு சொல்லிதான் இருந்தாங்க. சரி, நாங்க உங்க பையனுக்கு பசங்களுக்கு வேற லீவ் முடிய போறதுனால சரி போயிடலாம், வந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் போனோம். அதே மாதிரியே கரெக்டா சொன்ன மாதிரியே மழை ஒரு 4 மணிங்கும் போதெல்லாம் மழை ஆயிடுச்சு. மழை வந்தோன்னா அப்புறம் ட்ரை ரைடுக்குள்ளலாம் ஒன்றும் போக முடியல. தூங்கிட்டான். ஆமா, அதுக்கப்புறமா போயிட்டு நீங்களும் இவங்க எதுலயுமே போகவே இல்லை அப்படிங்கறதுனால தம்பி அபியும் இவங்களும் ஏதோ 2 கை இப்படி வச்சுட்டு போனீங்கல்ல, அது என்னது இது உள்ள தண்டர் ஸ்பின்னு சொல்லிட்டு புதுசா போலாமேன்னு சொல்லிட்டு நான் ஏறுறேன் ஜாலி. ட்ரெஸ் வந்துட்டு வராதீங்கன்னு சொல்லிட்டாங்க. தண்டர் ஸ்பின்ட்டு ஒன்று புது ஈவெண்ட் ஒன்று, புது ஸ்போர்ட்ஸ் ஒன்று வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. சரி பெருசா ஒன்றும் இருக்காது போல் இருக்குது, எப்பவும் போல உள்ள சும்மா சுற்றுறது தானே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் 16 இயர்ஸ்க்கு மேலே உள்ளவங்க தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால கௌஷிக்கு வர முடியல. அப்புறம் அபி மட்டும்தான் வந்தாங்க. நானும் அபியும் தான். இவங்களும் அக்காவும் வெட்டா இருக்காங்க சொல்லிட்டு போகக்கூடாது, விட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் நானும் அபியும் சும்மா போனோம்னா ஆக்சுவலா எப்படின்னா இப்படி ரவுண்டா பவுல் ஷேப்ல இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம போயிட்டு அந்த வால்ல போய் சாஞ்சிக்கணும், செவுத்துல சாஞ்சிட்டு கையும் வச்சுக்கணும். விரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது அப்படியே சுத்தும் போது அந்த வந்து அந்த செவுத்துல வந்து நம்ம அப்படியே ஒட்டிக்குவோம். அப்படியே ஒட்டும் போது அப்படியே பயங்கரம் சுத்திக்கிட்டே இருக்கும். சுத்தும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் சுத்ததான் போறாங்க, சுத்தி விட்டுட்டு இறக்கி விட்டுருவாங்க அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். சுத்தி விட்டு இறக்கி விட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் சுத்தும் போதே நமக்கு அந்த மயக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. எனக்கு நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வாந்திலாம் வர மாதிரி எல்லாம் இருந்திருக்குது. எனக்கு தெரியல. உள்ள நான் வெளில இருந்து பார்க்கும்போது பயங்கரமா சவுண்ட் கொடுத்தாங்க. இதுக்கு போய் இவ்வளவு சவுண்ட் கொடுக்குறாங்களே, நம்ம எவ்வளவு பெரிய ஆளு, நம்ம எவ்வளவு பெரிய எடுத்துக்கிட்டு இருந்தேன். உள்ள போய் ஒரு சுத்துனாங்க பாருங்க, எனக்கு சாப்பிட்ட பிரியாணி பூரா வெளில வர மாதிரி ஆகி போச்சு. அப்புறம் சரி அந்த அபி வேற இருந்தானா, சரி மரியாதையை காப்பாத்திக்குவாங்க சொல்லிட்டு கட்டி சமாளிச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு 4 சுத்துனாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த கால் கீழே வச்சிருப்போம் இல்லையா, பேஸ் நின்று இருப்போம் இல்லையா, ஃப்ளோர் அப்படி கீழே இறக்கிட்டாங்க. காலு கீழே ஒண்ணுமே இல்லை, நாங்க செவுத்துல மட்டும் தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அப்படி சுத்திட்டு இருக்குது. எப்படின்னா நம்மள தூக்கி அப்படி காத்துல சுத்தி விட்டா எப்படி இருக்கா அந்த மாதிரி அப்படி நான் காத்துல வானத்துல போற மாதிரி இருந்துச்சு. செம ஒர்த்து. அவங்க போனதுலயே பாத்தீங்கன்னா தண்டர் ஸ்பின் யாரும் மிஸ் பண்ணாதீங்க, இருக்கிறதுலே அதான் நல்லா ஒர்த்தானது. செம்மையா இருந்துச்சு. ஒரு ரவுண்டு சுத்தி அப்படி கீழே திருப்பி நிப்பாட்டும் போது திருப்பி அந்த ஃப்ளோர் ஆட்டோமேட்டிக்கா நம்ம கால்கிட்ட இருந்துச்சு. நான் நின்றுட்டு சொல்லும் போதே எனக்கு மூச்சு வருது. அப்புறம் பாத்துங்க அப்ப நான் எப்படி ஃபீல் பண்ணிருப்பேன் அப்படின்னு. அந்த அளவுக்கு பயங்கரமா இருந்துச்சு. அப்புறம் 2 ரைடு ஏதோ போயிட்டு வந்தீங்க. நான் எனக்கு வந்து கால் வலி ரொம்ப அதிகமாயிடுச்சு. நான் வந்து ஒரு இடத்துல இவங்க எல்லாமே ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டாங்க. உட்கார்ந்ததுக்கு அப்புறமா இவங்க பசங்க வந்து இந்த டேஷிங் கார் அப்படின்னு சொல்லி அதுக்கு போலாம்னு சொல்லிட்டு கண்டிப்பா போய் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு இருந்தாங்க. அப்புறமா சரின்னு சொல்லிட்டு இவங்களெல்லாம் ஒரு இடத்துல செட்டில் பண்ணிட்டு அப்புறம் நானும் அபி கௌஷிக் 3 பேர் மட்டும்தான் போனோம்.
அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே மழையில் நனைஞ்சு போச்சு. இது ஒரு ரைடு மட்டும் பார்த்தீங்கன்னா உள்ள ஷெட்டு மாரி போட்டு அது கீழே வச்சுருந்தாங்க. எப்படின்னா டீ கப் மாதிரி இருக்கும். அப்படி சுற்றினா எல்லாமே சுற்றி சுற்றி அதுவும் சுற்றும், டோட்டலாக சுற்ற முடியாது. ஒரு 4-5 பேர் உட்காந்து ஒரே ஒரு கப்பில் 4-5 பேர் உட்காரலாம். அதில் பார்த்தீங்கன்னா நான் போனப்போ கொடுத்துட்டு மேக்ஸிமம் 10 பேர் தான் இருந்திருப்போம். அப்புறம் நானும் கௌஷிக்கு தான் போனோம். அபி வரலன்ட்டாங்க, தலை சுற்று வேணாம் அப்படின்ட்டான். அதுக்கப்புறம் நானும் கௌஷிக்கும் ஒரு ரைடு போனேன். அதுக்கப்புறம் திருப்பி டேஷிங்கர் போகலான்னு சொல்லிட்டு போனோம். டேஷிங்கர் போகலான்ட்டு போனால் அங்கே இல்லை காலில் வெட்டா இருக்குது. நீங்கள் அப்புறம் மழை வேறு பெஞ்சிட்டு இருந்துச்சு இல்லையா, அங்கே செப்பல்லாம் போகும்போதே நான் நினைஞ்சிருச்சு. சரி சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் உட்காந்து இந்த காலை இந்த ஃபேன் கத்தில் காய வச்சுக்கிட்டு இருந்தோம் ரொம்ப நேரம். காய வச்சுட்டு அப்புறம் காலெலாம் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா உட்கார வச்சு அதில் ஒரு ஃபன்னாக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. உள்ளே உட்காந்தப்போ ஃபஸ்ட்டு அபி தான் ஓட்ட சொல்லலாம்னு நினச்சேன். அவங்க என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா, இல்லை சில்ட்ரன்ஸ் ஓட்டக்கூடாது, அதனால் பெரியவங்க பண்ணணும். அப்போ நான் தான் ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தேன். அபி பக்கத்தில் உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். அதில் பார்த்தீங்கன்னா அது ஃபஸ்ட்டு காரு பெடல் அழுதுனோடனே அது ஒரு பக்கம் போகுது. அது ஒரு ஃபுல்லாக நம்ம ஸ்டேரிங் ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது அப்படியே ரிவர்ஸில் போகுது. மாற்றி மாற்றி எந்த டாக்ஸில் போகுது எனக்கும் தெரியல, வண்டிக்கும் தெரியல. அவங்க ஏன் கூட ஒரு கப்புள்ஸ் ட்ரைவ் பண்ணாங்க. அவங்க இன்னொரு காரு, அபி கௌஷிக்கு ஒரு காரு, இல்லை 2 காரு 3 காரை ட்ரைவ் பண்ணோம். இன்னும் மாற்றி மாற்றி மோதிக்கிட்டு செமையாக இருந்துச்சு. அது ஒரு 1/4 மணி நேரம் ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெளியிலன்னு பார்த்தா அங்கே வெளியிலேயே ரெயின் ஃபாரஸ்ட்னு ஒன்று இருந்துருக்குது. அதுக்குள்ளே போனால் ஃபாரஸ்ட் மாதிரியே நல்ல ஃபீலிங்காக இருக்கும். நம்ம இந்த புஷ்பா படத்துலலாம் இந்த காட்டுக்குள்ளெல்லாம் போனால் எப்படி இருக்கும் அந்த மரம் வெட்ட போகும்போது, அந்த மாதிரி ஃபாரஸ்ட் இருக்குமாமா. அது எங்களுக்கு தெரியல. அதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியா அந்த 5D தியேட்டர்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க. இப்ப இவங்க அந்த மிரர் திருப்பி போலாம், நாங்களாம் மிஸ் பண்ணிட்டு நாங்களும் பார்க்கலாம் போகும்போது உள்ள இப்படி பார்த்த உடனே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உள்ள கார்பெட்லாம் போட்டுருக்கோம், வெட்டாயிட்டு உள்ளே வராது வெளியே போன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த இதுல எல்லாம் கார்பெட்லாம் வெட்டாயிடும் சொல்லிட்டு அப்புறம் அதுல போகல. இவங்க வரல. நானு அத்தை பசங்க 3 பேரும் இன்னொரு டிவி உள்ள போனோம். உள்ள போயிட்டு எங்க அத்தையும் நல்லா ஜாலியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப கடைசியான அந்த 5D தியேட்டருக்குள்ள போனோம். 5D தியேட்டருக்குள்ளயும் ஈரத்தோட போக கூடாதுன்னாங்க. ஆனாலும் என் அக்காலாம் ஈரத்தோட தான் போனாங்க. இப்போ ஈரத்தோட தான் 5D தியேட்டர்ல அந்த அளவுக்கு பெருசா ரெஸ்ட்ரிக்ஷன் இல்ல. இவன் தம்பி வரக்கூடாதுட்டா, 7 வயசுக்கு கீழே உள்ளவங்க இருக்கக்கூடாதுன்னாங்க. அதனால தம்பியை நான் வெளியில வச்சுட்டு செல்லு கட்டிட்டு இருந்தேன். மீதி எல்லாரும் போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வந்துட்டு அவங்க ஒரு ரவுண்ட் போயிட்டு 2வது ட்ரிப் தம்பியை என் அக்கா வச்சுக்கிட்டு நானும் இவங்களை மட்டும் திரும்ப 2வது டைம் எங்க கூட வந்தாங்க. அது செம்மையா இருந்தது. பாத்தீங்கன்னா நம்ம 3D கேமரா கண்ணாடி மாதிரி ஒன்று கொடுத்தாங்க, போட்டுட்டு அது எப்படி நம்ம 3D எஃபெக்ட் தான். என்ன எக்ஸ்ட்ரா பாத்தீங்கன்னா நம்ம உட்காந்துருக்க சீட் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ஒரு ரோலர் கோஸ்டர் மூவி தான் போட்டிருந்தாங்க. அது சீட்லாம் பாத்தீங்கன்னா அந்த ட்ராக்ல எப்படி நம்ம ட்ரெயின் போகுதோ அது மாதிரி இப்படி போகுது, இப்படி வளையுது, தூக்கி அடிக்குது. சூப்பரா இருந்துச்சு, செம ஃபன்னா இருந்துச்சு. நான் நல்லா என்ஜாய் பண்ணேன், இவங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறமா டைம் ஆயிடுச்சு. அப்புறம் கடைசியில வெளில வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்தாச்சு. அப்புறம் வெளில வரும்போது 5:30 க்ளோசிங் டைம் சொன்னாங்க. நான் 6 மணி ஆயிடுச்சு. வெளில வரும்போது அந்த க்ளவுன்ஸ் எல்லாம் நின்றுட்டு அவங்க பாய் சொன்னாங்க. அப்புறம் நாங்களும் பாய் சொல்லிட்டு அவங்க கூட வீடியோ எடுத்துக்கிட்டு அப்புறம் அப்படியே வெளில வந்துட்டோம். நான் வரும்போது லைட்டா அப்படியே ட்ரெஸ்லிங் அப்படியே லைட்டா அப்படியே மலைச்சாரல் மாதிரி இதாக இருந்துச்சு. அப்புறம் வெளியில அந்த போட்டோஸ் எடுக்கிறதுக்கு வேண்டி அந்த நிறைய டிசைன் எல்லாம் லைட்டிங், அப்புறம் ஐ லவ் பிளாக் தண்டர் அப்படிலாம் இருந்துச்சு. அப்புறம் அதுல எல்லாம் செல்ஃபிஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்புறம் வந்தாச்சு. அவ்வளவுதான். வீட்டுக்கு வந்துட்டோம். ஆமா, நான் கேர்லியரா ஒரு காலைல ஒரு 9-10 மணிக்கு போய் தான் இன்னும் நிறைய என்ஜாய் பண்ணிருக்கலாம். தெரியல அப்படின்னா மாத்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போங்க. ட்ரை ரைடு போங்க. அதுக்கப்புறமா தான் வெட் ரைடு நீங்க போகணும். இத எங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கிறோம். எல்லாம் விஷ் பண்ணிட்டாதீங்க அப்படின்றா இல்லையா, அதே மாதிரி தான். சரி, இதோட இந்த வீடியோ நாங்க அப்படியே நிறுத்திக்கிறோம். ஆமா, அது ஒரு முக்கியமான சம்பவம். என்ன அப்படின்னா
போயிட்டு வந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்டே குளிச்சிருங்க. ஐயோ இருங்க நீ பேசுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. அப்படியே பேசுங்க. போயிட்டு அதாவது பிளாக் தண்டர் போயிட்டு நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நல்லா ஒரு வெந்நீர் வச்சு நல்லா குளிச்சிருங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா என்னதான் அவங்க ரீசைக்கிள்டு ஆர்ஓ வாட்டரு அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே இருந்தாலும் எல்லாரும் குளிக்கும்போது எல்லாரும் குளிக்கும்போது அதுக்கு உண்டான அந்த பாக்டீரியாஸ் ஃபங்கஸ் எல்லாமே இருக்கதான் செய்யும். அதனால அவங்க அரிக்கதான் செய்யும். நைட்டு லேட் ஆயிடுச்சுன்னு வந்துட்டு குளிக்கல. அங்க வீட்டுக்கு வரும்போது மணி ஆக்சுவலா அங்க டிராவல் பண்ணி வரதுக்கு மணி எப்படி 8:30 9 மணி ஆயிடுச்சு. நான் வந்தோடனே நானும் அபியும் குளிச்சிட்டோம். சுடுநீர் சாரி சுடுதண்ணீர் வச்சு குளிச்சிட்டோம். இவங்க அக்கா கிட்டையும் இவர்கிட்டையும் சொன்னேன், நான் தயவுசெய்து குளிச்சிருங்க அப்படின்னு. லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ ரொம்ப லேட் ஆயிடுச்சு எனக்கு குளிருதுன்னு சொல்லிட்டு குளிக்காம விட்டது பாத்தீங்கன்னா நைட்டு வேலை காட்டிடுச்சு. லைட்டு 12 மணிக்கு மேல அரிப்பு சொருந்துக்கிட்டு கிடந்தாங்க. ஸோ அதனால இது வந்து ஒரு இன்னொரு விஷயமும் நீங்க தெரிஞ்சுக்கங்க. பேக் தண்டர் இந்த மாதிரி வெளியில எங்கேயாவது அட்வென்ச்சர் டீம் போனீங்கன்னா அப்படி சரி வாடி போயிட்டு ஃபர்ஸ்ட் குளிச்சிருங்க. அப்புறமா இதே பண்ணுங்க. இல்லைன்னா கஷ்டப்படணும். எப்படி 1 வீக் ஆயிடுச்சு அதை அரிப்பு ஸோ அதனால மறுநாள் பயங்கரமா இருந்துச்சு. சரி நானும் அடிக்கிட்டு மறுநாள் காலையில அக்காட்ட கேக்குறேன். எனக்கும் அதேதான், நைட்டு தூங்கவே இல்லையா, நானும் தூங்கவே இல்லை. அதனால தயவு செஞ்சு குளிச்சிருங்க, மாத்து ட்ரெஸ் எடுத்துட்டு போங்க. சரி ஓகே. இது இன்னொரு சுவாரஸ்யமான சம்பவங்களோட உங்களை நாங்கள் வந்து சந்திக்கிறோம். இதுக்கப்புறம் என் வீடியோ எடுக்க விட மாட்டான். அதனால இத்துடன் தங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பை சொல் பப்பு.